ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சிகள் சதி என்று சற்று நேரத்திற்கு முன்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருந்தார். தமிழக எம்பிக்கள் ஜோதிமணி மற்றும் சுதா ஆகியோர் மீது அவர் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் சதியை அறிந்தே அவைக்கு பிரதமரை வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன் என்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா முன்பாக கூறியிருந்தார். இந்நிலையில் அவர் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தமிழக எம்பிக்கள் ஜோதிமணி மற்றும் சுதா மீது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, சற்று நேரத்திற்கு முன்பாகவும் நம்ம பேசியிருந்தோம். சபாநாயகர் ஒரு கடுமையான குற்றச்சாட்டினை முன்வைத்து பேசியிருந்தார். வரலாற்றில் இதுபோன்ற மோசமான குற்றச்சாட்டு இல்லை என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் அதற்கும் விமர்சனம் செய்திருந்தார்கள். இப்போ அவங்க தமிழக எம்பி ஜோதிமணி மற்றும் சுதா ஆகியோர் மீது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாரே, அவர்கள்தான் இந்த சதி செயலில் ஈடுபட்டதாக கூறியிருக்கிறாரா? என்ன பேசினார்? என்ன விவரம்? சபாநாயகர் ஓம் பிர்லா கூறிய வார்த்தை மகிழா எம்பி, அதாவது ஒரு மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர் என தெரிவித்தார். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், புதிய தலைமுறையில் நாம் காட்டியிருக்கிறோம் அந்த காணொலியை. பிரதமர் மேஜை அருகே நின்று பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய யாரெல்லாம் அங்கே இருக்கிறார்கள் என்பது அதிலே தெளிவாக தெரிகிறது. அதிலே தமிழ்நாட்டை சேர்ந்த ஜோதிமணியும் ஒருவர் என பல எம்பிக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த சுதாவும் அங்கே இருந்தார் எனவும் பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சபாநாயகர் ஓம் பிர்லா எந்த ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயரையும் குறிப்பிட்டு குற்றம் சாட்டவில்லை. பொதுவாகவே எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டது சரியல்ல, முறையல்ல என கண்டித்தார், வருத்தம் தெரிவித்தார். இதன் காரணமாகத்தான் பிரதமர் மோடியை நான் அவைக்கு வரவேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். ஒருவேளை பிரதமர் மோடி அவைக்கு வந்திருந்து ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருந்தால் அதன் விளைவுகள் மிகவும் விபரீதமாக இருந்திருக்கும், அவையின் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கும் என்கிற வகையிலே சபாநாயகர் ஓம் பிர்லா பேசியிருக்கிறார். ஒருபுறம் பிரதமர் மோடி ஏன் எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க மக்களவைக்கு வரவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது. அதே சமயத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையையும் கடந்து ஆளும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றோர் அமரும் மேஜைக்கு அருகே நின்று ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள்? இன்னும் சொல்ல போனால் அந்த வழியாகத்தான் அவைக்குள் வரவேண்டிய நுழைவாயில் இருக்கிறது. பிரதமரோ அல்லது மற்ற மூத்த தலைவர்களோ அந்த வழியாகத்தான் உள்ளே நுழைகிறார்கள், அதாவது ஆளும் கூட்டணி வரிசையில் அமர்பவர்கள். அத்தகைய இடத்திற்கு இவர்கள் ஏன் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற கேள்வியைத்தான் சபாநாயகர் ஓம் பிர்லா எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே அவைத்தலைவர் இருக்கையை முற்றுகையிடுவதே தவறு, இதை தவிர பதாகைகளை கொண்டு வருவது மற்றும் துண்டு பிரசுரங்களை கொண்டு வருவது எல்லாம் முறைகேடானது, அவையின் விதிகளை மீறுவதாக இருக்கிறது என பல முறை அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் தற்போது நிலை கட்டுமீறி போயிருக்கக்கூடிய அளவுக்கான பயங்கரமான குற்றச்சாட்டை நாம் பார்க்கிறோம். ஒருவரை தாக்க முயற்சிக்கும் அளவுக்கு மக்களவையிலே
அந்த அளவுக்கு பயங்கரமான மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக கணபதி மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது இந்த விஷயம். நீங்க இணைப்பிலேயே இருங்க. முன்பாக எம்பி பிரியங்கா காந்தி தொடர்பான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார். ஏன் பிரதமர் அவைக்கு வரவில்லை என்ற கேள்வி எழுந்திருந்த நிலையில் சபாநாயகர் நான் தான் அவைக்கு வர வேண்டாம், பிரதமரை தாக்க சதித்திட்டம் இருக்கிறது என்பதாக கூறியிருந்தார். இதற்கு பிரியங்கா காந்தி எம்பி இது தொடர்பாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசினார் என்பதனை பார்க்கலாம். Then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench? What nonsense is this? And talk nonsense, then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench? What nonsense is this? பிரதமர் அவைக்கு வரவில்லை என்றால் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தும், முழக்கம் எழுப்புவார்கள் தான். ஆனால் அதற்கு பதில் சொல்ல பிரதமருக்கு துணிவு இல்லையா? பிரதமர் சபாநாயகருக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார். நேற்று 3 பெண்கள் இருக்கைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்ததால் அவைக்கு வர அவருக்கு துணிச்சல் இல்லை. இது என்ன முட்டாள்தனம் என்று பிரியங்கா காந்தி எம்பி விமர்சனம் செய்திருக்கிறார். விவாதம் நடைபெறவில்லை, ஏனென்றால் அரசாங்கம் விவாதம் நடத்த விரும்பவில்லை என்று அவர் சாடி பேசியிருக்கிறார். காட்டமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் சபாநாயகர் ஓம் பிர்லா. இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட தமிழ்நாட்டு எம்பி சுதா இதுபோன்ற மோசமான குற்றச்சாட்டு இதுவரை வைக்கப்பட்டதில்லை என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபாநாயகரின் பேச்சுக்கு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். இந்நிலையில் தமிழக எம்பி சுதா தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமிகு சுதா. வணக்கங்க. என்ன நடந்தது முதல்ல மக்களவையில? இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை இதுவரை சபாநாயகர் பதவியில் இருக்கும் ஒருவர் வைத்ததில்லை. என்ன நடந்தது? அவர் என்ன சொன்னார்? அதற்கு எதிர்க்கட்சிகளாக நீங்கள் வைத்த விமர்சனம் என்ன? அதாவது சபாநாயகர் இன்றைக்கு சொல்லியிருக்கின்ற செய்தி என்று அப்பட்டமான ஒரு அடிப்படையற்ற மிகப்பெரிய பொய். ஏனென்றால் இளந்தலைவர் ராகுல் காந்தி ஒரு நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர். அவர் இந்திய தேசத்தின் எல்லையை சைனா கைப்பற்றியிருக்கிறது. அது அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது, பத்திரிகையிலையும் புத்தகத்தில் வெளிவந்திருக்கிறது. அதை எழுதியவர் ஒரு ராணுவ தளபதி. அவர் சொல்லியிருக்கிறார், சைனா கைப்பற்றி கொண்டே வருகிறது நிலத்தை. நாங்கள் ராஜ்நாத் சிங் அவர்களிடம் கால் செய்து கேட்டேன், வெயிட் பண்ணு என்று சொன்னார். 2 மணி நேரம் கழித்து அவர்கள் ஆக்கிரமித்த பின்பாக போன் செய்து நீங்கள் என்ன வேண்டாம் என்றால் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு பதில் அளித்தார்கள். அதற்கு முன்பாக சைனா இந்திய தேசத்தின் எல்லையை, கைலாஷ் மலையை கைப்பற்றியது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் பர்மிஷன், அதாவது நேரம் ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார். அவர் பேசவே கூடாது. அவர் சொன்ன அந்த ஒரு செகண்ட்லயே ராஜ்நாத் சிங் அவர்கள், மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள், மரியாதைக்குரிய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய பிரதம மந்திரி அவர்கள் எழுந்து ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுக்கிறார்கள் கடுமையாக. எங்களோட கேள்வி என்னவென்றால், ராகுல் காந்தி வைக்கின்ற குற்றச்சாட்டு, ராகுல் காந்தி சொல்லுகின்ற செய்திக்கு நீங்க எதிர்கருத்து சொல்லலாம் நாடாளுமன்றத்தில். நாடாளுமன்றம் என்பது விவாதம் செய்வதற்கு தான். எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பார்கள், நீங்கள் ஆளுகின்ற அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு அரசாங்கத்துக்கான பிரச்சனை அல்ல. இது ஒரு அரசாங்கம் திட்டம் தீட்டுகின்ற, அது புரிஞ்சு கொள்ள முடிகிறது திருமிகு சுதா. இப்போ நீங்க சொல்றீங்க பிரதமர், ஒரு நொடி சுதா, நான் கேள்வி முடிச்சிடுறேன். பிரதமர் அவைக்கு வரணும், அவருக்கு வரதற்கு துணிவில்லையா என்பது எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய கேள்வியா இருக்கு. ஆனா பிரதமரை தாக்க சதி அப்படிங்கிறார் சபாநாயகர்.
அந்த சதி திட்டத்தில் இருந்தவர்கள் எதிர்க்கட்சி எம்பிகள் என்கிறார் ஜோதிமணி. அவரை குறிப்பிட்டிருக்காங்க, உங்களை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றதான் வரக்கூடிய ஒரு செய்தி. அவர் குறிப்பிட்டு சொல்லல, ஆனாலும் மறைமுகமா நீங்கள் என்பதாக அந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? அதான் நான் உங்ககிட்ட வரேன். இளந்தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பும் போது பதற்றத்தோடு அவர்கள் அவையை நடத்த விடாமல் தடுத்தது மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், அன்று ராஜ்நாத் சிங் அவர்கள் மற்றும் பாஜக சார்ந்த ஏராளமான எம்பிக்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தியை பேசாமல் தடுத்தார்கள். அதனால் நாங்கள் ஜனநாயக முறைப்படி ராகுல் காந்தி அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், அவர் பேச வேண்டும், நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜனநாயக முறை போராடினோம். அதன் பின்பாக அவை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின்பாக ரிஷிகாந்த் தூபே அவர்கள் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் அவைக்கு வந்து மரியாதைக்குரிய நேரு அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களையும் மிக மோசமான சொல்ல முடியாத வார்த்தைகளால் அசிங்கமாக பேசினார். அது எல்லாமே அனுமதித்தார்கள் சபாநாயகர். அவர் வந்து ஒரு முன்னாள் தேசத்தின் பிரதம மந்திரியையும் முன்னாள் தேசத்தின் பிரதம மந்திரி இந்திரா காந்தி நேருவையும் பேசுகிறாரே என்று தடுக்கக்கூடவில்லை. மிக மோசமாக தவறான செய்திகளை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். அதை நாங்கள் அத்தனை பேரும் கண்டிக்கின்றோம். அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். அவர்கள் அதெல்லாம் செவி சாய்க்கவில்லை. அதன் பின்பாக மரியாதைக்குரிய நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகிறார், அவர் பேச போகிறார் 5 மணிக்கு என்று சொல்கிறார்கள். அப்பொழுதும் நாங்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி பேச வேண்டும் என்ற கோரிக்கை, அவருக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும் தான் வைக்கின்றோம். அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் தரவில்லை. ஜனநாயக முறைப்படி உள்ளே அமர்ந்து நாங்கள் போராடினோம். உள்ளே இருந்து அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடினார்கள். ஆனால் அநாகரிகமற்ற முறையில் இந்த தேசத்தின் மரியாதைக்குரிய பிரதம மந்திரி மோடி அவர்களை தாக்குகின்ற அந்த எண்ணமோ அது எங்கள் ரத்தத்திலே கிடையாது, காங்கிரஸ் இயக்கத்தோட அந்த ஜீன்லே கிடையாது. ஆனா கலவரம் ஏற்படுத்துவது, பிரச்சனைகளை உருவாக்குவது, சக மனிதனை தாக்குவது எல்லாம் RSSக்கும் பிஜேபிக்குமே கைவந்த கலை. ஆனால் இன்றைக்கு சபாநாயகர் பின்பாக உண்மையிலேயே நமது மிகு பாரத பிரதமர் ஒளிந்து கொண்டு இது பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்குவதற்கு தயாராக இருந்தார்கள் என்று சொல்றது அப்பட்டான குற்றச்சாட்டு. அதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு கேள்வியை நாங்கள் ஊடகத்தில் வைக்கின்றேன். டெல்லி தலைநகரத்தில் 15 நாட்களாக 800க்கு மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். 800க்கு மேற்பட்ட 800 விமன் ஆர் மிஸ்ஸிங் இன் டெல்லி. அதை பற்றி நாடாளுமன்றத்தில் உரையாற்ற யாருமே தயாராக இல்லை, அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள். 800 பெண்கள் காணாம போயிருக்காங்க 15 நாட்கள்ல. அந்த பெண்கள் எல்லாம் எங்க போனாங்க? தலைநகரத்துல ஒரு பெண் முதலமைச்சர் தான் இருக்காங்க, இங்க பாரத பிரதமர் இருக்கார், அவை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் வந்து 800க்கு மேற்பட்ட பெண்கள் டெல்லி தலைநகரத்தில் காணாம போயிருக்கிறார்கள். அது குறித்து விவாதம் கிடையாது, அது குறித்த நடவடிக்கை கிடையாது. ஆனா பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது பழியை சுமத்துவதற்கு மட்டும் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் எதையோ இந்த தேசத்தின் மக்களிடம் மறைக்கிறார்கள் என்பதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? ஏன் அவர் போய் ஒளிந்து நமது பிரதம மந்திரி 56 இன்ச்சு மார்பு கொண்டவர் பெண்களை முன்னிறுத்தி பெண்களை அவமானப்படுத்தி ஏன் ஒளிந்து கொள்கிறார்? போய் இந்த தேசத்தின் மக்களுக்கு உண்மையே சொல்லுங்க. நீங்க மக்களை பிரஸ் மீட் பண்ணுங்க, இல்ல நாடாளுமன்றத்தில் வாங்க, நாடாளுமன்றத்தில் உரையாற்றுங்க. சைனா இந்திய தேசத்தின் எல்லையை கைப்பற்றவில்லை என்று சொல்லுங்க. தைரியம் உங்களுக்கு? கைலாஷ் மலை என்பது ஒவ்வொரு இந்துக்களுக்கான சென்டிமெண்டான பிளேஸுங்க. அது நமது கடவுள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த மலையை கைப்பற்றிருக்காங்க சைனா. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நம்மளால்? உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. மாதாவின் அதே போல என்று சொன்னால் மட்டும் பாரத மாதாவின் எல்லையை கைப்பற்றுபவர்களை தடுக்க வேண்டும். அதுதான் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் இருக்கின்ற மக்களின் கடமையாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம அங்க போராடி கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் மீதான அதிருப்தியும் புரிகிறது. உங்கள் தரப்பு விளக்கத்தை அளித்திருக்கிறீர்கள். நன்றி சுதா, இணைப்பில் வந்து பேசியதற்கு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.